ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே இருக்கிற யானைகளோட கதை தான். இந்த காட்டுக்குள்ளார ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருந்த யானை கூட்டத்திலிருந்து ஒரு யானையை காணோன்னு எல்லாருமே கிளம்பி தேட போகிறாங்க. அந்த காட்டுக்குள்ளார எங்கே யானைக்குட்டி தொலைஞ்சு போச்சோ என்னமோன்னு பயந்துக்கிட்டே பயங்கரமாக ரொம்ப ஆர்வமாக தேடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு யானையும் இந்த காட்டுக்குள்ளே தேடும்போது அதோட கண்களை பாருங்கள், எவ்வளவு அழுகாச்சி, எவ்வளவு சோகங்கள். ஐயையோ, நம்ம குட்டி யானையை தொலைச்சிட்டமே அப்படின்ற சோகமும் அப்படியே அவங்க குடும்பத்தோட கிளம்பி போய் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த யானைகள்லாம் பார்த்திங்கன்னா, எப்படியாவது நம்ம குட்டியை கண்டுபிடிச்சிட மாட்டோமா, நம்ம ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பயங்கரமான நம்பிக்கையில் இந்த யானையெல்லாம் கிளம்பி அந்த காட்டுக்குள்ளார தேட போகிறாங்க. இந்த யானையை பாருங்களேன், எவ்வளோ அழுகாச்சி இருக்குது, அந்த கண்ணில் எவ்வளோ தண்ணீர் இருக்குது அப்படின்றது நீங்களே பார்த்தீங்க. அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒரு குழந்தை காணா போச்சுன்னா எவ்வளோ கஷ்டன்றது இந்த யானை கூட்டத்தை பார்த்து பயங்கரமான தூரத்தில் ஏகப்பட்ட சத்தத்தோட பயங்கர சவுண்டு, உக்கிரமான ஒரு கோபத்தில் இருந்த கும்கி யானை அங்கே இருக்குது, காட்டு யானை அங்கே இருக்குது. அந்த யானையை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே பயமாக இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கர சவுண்டு கொடுத்துட்டு அந்த யானை ஒருவேளை நம்ம குட்டி யானை இந்த யானைக்கிட்ட தான் இருக்குமோ அப்படின்றத பயந்துக்கிட்டே அந்த யானைகள் கூட்டங்கள் அங்கே தூரமாக இருந்து பார்க்குது. இது பார்த்திங்கன்னா இந்த காட்டு யானை பயங்கரமாக சவுண்டு வருது. நம்ம வேணால் இந்த காட்டு யானைக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். கும்கின்னு ஆல்ரெடி நிறையா காட்டு யானைகளுக்கு பேர் கும்கின்னு தான் சொல்லுவாங்க. நம்மளும் கும்கின்னு வச்சுக்கலாம். இந்த கும்கி யானையை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளவு கொடூரமான கோபத்தில் இருக்குது அப்படின்றது. ஆனால் அது கூட எந்த ஒரு குட்டி யானையுமே கிடையாது. ஆனால் இந்த நல்ல யானைகளோட கூட்டங்கள் பார்த்திங்கன்னா, நம்ம குட்டி இந்த யானைக்கிட்ட தான் இருக்குமோ அப்படின்னு பயந்துக்கிட்டே வந்துட்டுருக்குங்க. இந்த யானையும் அங்கே யாரோ ஒரு கூட்டம் வருது அப்படின்றத பார்த்துருச்சு. பார்த்ததுக்கப்புறமா அங்கே ஒரு பெரிய கும்கி யானை, காட்டு யானை இருக்குது, இதுக்கிட்ட நம்ம போகணும் அப்படின்னு சொல்லி பயந்து அங்கே காட்டுக்குள்ளார அப்படி இப்படின்னு ஓடி போய் அந்த யானைக்கிட்ட நின்று தூரமாக இருந்து அவங்க பார்க்குறாங்க. அந்த யானையும் அங்கேருந்து அப்படியே பார்க்குது. ஸோ 2 பேரும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. உக்கிரமான கோபத்தில் இருக்க இந்த காட்டு யானையும் இந்த சோகத்தில் இருக்கிற இந்த யானையும் 2 பேரும் நேருக்கு நேராக பார்க்குறாங்க. பார்த்ததுக்கப்புறமா அங்கே ஒரு குட்டி யானை இருக்குது, நம்ம யானை தான் சொல்லி இந்த சந்தோஷத்தில் இந்த யானை கூட்டம் எல்லாம் அந்த கும்கி யானைக்கிட்ட போய் கேட்குறாங்க, எங்களோட குட்டி யானை ஒன்று தொலைஞ்சிங்க வந்துருச்சு உங்ககிட்ட, எப்படியாவது நீங்கள் அதை எங்ககிட்ட கொடுத்துருங்க, காப்பாற்றி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் அந்த கும்கி யானையும் ரொம்பவே உக்கிரமான கோபத்தில் இருக்கிறதுனால பயங்கரமாக கத்துது. ஆனால் இந்த யானை ரொம்ப சாஃப்டாக பேசி, நாங்கள் குடும்பமாக வாழ்ந்துட்டுருக்கோம், நாங்கள் எப்படியோ தொலைச்சிட்டோம், தயவுசெய்து அந்த யானையை கொடுத்துருங்க, அந்த குட்டி யானையை என் குட்டியை கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கேட்க, சரி ஓகேன்னு அவங்களும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கப்புறமா இந்த யானையும் அவங்களோட கருணைகளை பார்த்து ரொம்பவே சரி ஓகே, எனக்கும் யாருமே இல்லை அப்படின்னோன்னா, நீங்களே இந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு பின்னாடி தான் நாங்கள் இனிமேட்டுக்குன்னு அந்த கும்கி யானையை திருத்தி இவங்க கூட்டத்துக்குள்ளே சேர்த்துக்கிட்டு எல்லாரும் ஒன்றா வாழ ஆரம்பித்தாங்க, ஒன்றா பயணம் பண்ண ஆரம்பித்தாங்க, ஒன்றா சாப்பாட ஆரம்பித்தாங்க, எல்லாருமே ஒன்றா இருந்தாங்க. ஸோ ஒன்றா இருந்தால் எதையுமே சாதிக்கலாம் அப்படின்றது தான் இந்த கதையில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு குட்டி யானை தொலைஞ்சதுக்கப்புறமா அந்த குடும்பமே போய் தேடி எப்படியோ கண்டுபிடிச்சி சண்டை போடாமல் பேசி இந்த கும்கி யானைக்கிட்ட இருந்து, இந்த கோவமான யானைக்கிட்ட இருந்து எப்படியோ காப்பாற்றி அந்த குட்டி யானையும் கொண்டு வந்ததும் இல்லாமல் நீங்களே தலைவனாக இருங்கன்னு சொல்லி அந்த யானையை ஒரு போஸ்ட் ஒன்று கொடுத்து, தலைவன்ற ஒரு பெரிய மரியாதையை கொடுத்து இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக வாழ்ந்தாங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய் 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 பாய்.